மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி செஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுல எந்த மாற்றமும் இருக்காது. அங்கிள், நான் ருத்ரா பேசுறேன். ருத்ரா, ப்ளீஸ் அங்கிள், நேர்ல வாங்க அங்கிள். நீ சொல்லிட்டல, கண்டிப்பா வந்துடுறேன் சார். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். ஐ ஜாலி, முத்தரசன் அங்கிள் வரப்போறாரா? நீ ஒரு தடவை எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு லட்சுமி. எல்லாம் சரியா இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன முத்தரசு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சுந்தர் சார் இருக்காருல்ல, யாரு? அவர்தான் நம்ம வெண்ணில காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும், ஸ்டேஷன் வரைக்கும் நான் வர சொன்னார். வேணும்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னப்பா நீ கல்யாணம் நடக்க போற இந்த சமயத்துல போனா எப்படி? நான் உடனே வந்துடுறேன். 10 நிமிஷம் தான், வரும்போது அவங்களையும் கூட்டு வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரமா வந்துடுங்க. ருத்ரா குட்டி, என்ன ருத்ரா குட்டி, எப்படி இருக்கீங்க? எங்க பாட்டி திரும்பியும் தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள மறுபடியும் காணோம். இந்த ஊருக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆனா திரும்பி வரவே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க அங்கிள். கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம், சரியா? திடீர்னு போன் பண்ணீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா சார். என்னாச்சு சுந்தர் சார்? மறுபடியும் இந்த ஊருக்கு தான் ஏதோ வேலையா போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஏற்கனவே இங்க வந்தப்பதான் நிறைய பிரச்சனையாச்சு. போயிட்டு ஒரே நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா என்ன ஏதுனே தெரியல. அவங்க செல்போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்கள பார்க்காம ருத்ரா அடம் பிடிக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. உடம்புக்கு எதுவும் சரியில்லாம போயிடுமோன்னு தான் நான் பயந்து இவளை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பதான் சமாதானமா இருக்கா. அப்புறம் தான் இங்க இன்ஸ்பெக்டர்ட்ட பேசி பார்த்தேன். அவங்க சரியான முறையில பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். பாத்துக்கலாம் வாங்க. ஓகே சார், ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார். வச்சிடறேன் சார். வாங்க முத்தரசன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கல்யாண வீட்டுக்காரரு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், சார் ரொம்ப வேண்டிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. வெண்ணில ஒரு வாட்டி காப்பாத்தி இவர் தான் வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. சின்ன ஒரு ஹெல்ப் வேணும் சார், நீங்க உதவி பண்ண நல்லா இருக்கும். இந்த குழந்தையோட பாட்டியை காணோம், தேடிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? என்ன சார், முத்தரசன் சார் தெரியும்னு முதல்லயே சொல்லக்கூடாதா? நான் கேட்டதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பவே வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும் சார். இவர் வந்ததுமே கொஞ்சம் கோவமா பேசினார் சார். ரூல்ஸ் அது இதுன்னு பேசினாரு. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். முத்தரசன் சாரே உங்களை நல்லா தெரியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நானே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல, தேங்க்யூ சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஐ எம் இன்ஸ்பெக்டர் பூபதி. ஐசி. நான் ஒரு சின்ன என்கொயரிக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ரீசெண்டா பைபாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல? ஆமா. அதுல மிஸ்டர் ராஜான்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அவருடைய நெருங்கிய நண்பர் சார் நான். சுந்தர் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புறீங்களா? என்ன சார் பாத்தீங்களா, இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? வெண்ணிலாக்கு கல்யாணம் சார். ஐ, வெண்ணிலா அக்காக்கு கல்யாணமா? சூப்பர். அப்படின்னா நாமளும் போலாம் அங்கிள். வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? உன்னுடைய இஷ்டப்படி தானே நாங்கெல்லாம் நடக்கிறோம். சரி போலாம். இப்ப சந்தோஷமா? அப்ப சரி சுந்தர் சார், நான் போயிட்டு இருக்கேன், நீங்க வந்துடுறீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். குட்டி அங்கிள் கூட வந்துருங்க. என்னோட டவுட் என்னன்னா, ராஜாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. அவர் இப்ப அத பத்தி சொல்லக்கூடிய நிலைமையிலும் இல்ல. உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கு, வேற எந்த உணர்வும் இல்ல. அவர் மேல கொலை முயற்சி எதுவும் நடந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சார். ஏன்னா ஹிட் அண்ட் ரன்னா இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்குமான சந்தேகமா இருக்கு. ஒருவேளை யாராவது குறி வச்சு தாக்குனாங்களான்னு டவுட் கூட வருது. அதனால என்னோட என்கொயரிக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது சார். தாராளமா நான் பண்றேன் சார். எனி டைம் நீங்க என்ன கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். ஓகே சார், இன்னைக்கே என்னோட என்கொயரி ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவது தேவைன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே சார், கேரி ஆன். தேங்க்யூ சார். வாங்க. வரேன்.
ஸ்வேதா, ஆ? முத்தரசனுக்கு போன் போட்டு கேளுமா, இன்னும் வரலையே. விநாயகர்மாவும் விக்னராஜார்மாவும் தூமகேதவேர்மாவும் ஜனாத்யக்ஷார்மாவும் பாலச்சந்திரார்மாவும் ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. போன் எடுக்காத அளவுக்கு சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, வந்துருவாரு அத்தை. அம்மா பொண்ணு அழிச்சுட்டு வர சொல்லுங்க. பொங்கோதே, போய் வெண்ணில வழிச்சிட்டு வா. மகாகணபதே நம. ஓம் நமோ பிராணபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து நமஸ்தாய ஏகதந்தாய விக்னவிநாசனே சிவசுதாய ஸ்ரீபாலமுதயே நம ஸ்வாஹா. மகாகணபதயே நம. ஆதித்யாய நம. யபாஸ்வரநாசநாசபிரியம் மோதோ நமோ சர்வபாலோ பிரபுஷ்டிவாசனோ ஸ்வாஹா. யஷ்யம் க்ஷாலாம் வெண்ணிலா அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல? அக்கா நீங்க சூப்பரா இருக்கீங்க. அக்காவை பார்க்கதான் நீ வந்தியா? ஆமா. அம்மா நாளை ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சுட்டு வந்து உட்கார வைங்கோ. பொங்கோதே, போய் வெண்ணில வழிச்சு உட்காரவே. வெண்ணிலா, டைம் ஆகுது, வா. சார் உட்காருங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நமோ பிராதபதயே நமः ஸ்வாஹா. மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளாம் க்ளூம் க்ளூம் கணபதயே நமः ஸ்வாஹா. மகாகணபதயே நமः. மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி. உனக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்துட்டு இருக்கு கலை, அத நீதான் தடுத்தாகணும். வேற வழியே இல்ல. என்னோட சக்திக்கு என்னெல்லாம் முடியுமோ அத எது நாள் வரைக்கும் செஞ்சிட்டேன். ஆனா எந்த நிமிஷம் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது நீதான். ஓம் வருணாய நமः இதம் நமः. ஓம் பிரதீஜசே நமः. ஓம் சுரூபிணே நமः. ஓம் பாசகஸ்தாய நமः. ஓம் ஜலாதிபதயே நமः. ஓம் தீர்த்தராஜாய நமः. வெண்ணிலா தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறா. இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ வாழ்க்கையே சுடுகாடா மாறிடும். தப்பான நோக்கத்தோட இருக்கிறவனுக்கு அவளை கட்டி வச்சு அவ வாழ்க்கையே சதிக்க போறாங்க. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनान् श्रीयमामृतात्. புரிஞ்சுக்கோ கலை, இத போய் நீதான் தடுத்து நிறுத்தணும். இது உன்னாலதான் முடியும். கல்யாணத்தை நிறுத்து. ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா பிரஜாபதயே நமः. நட்ராஜ வெண்ணிலாவுக்கு தாலி கட்ட கூடாது. இந்த கல்யாணத்தை நீ தடுத்தே ஆகணும், தடுத்தாகணும். எந்திரி கலை, எந்திரி. ஸ்வாஹா மகாகணபதயே நமः. என்னடா புதுசா வாட்ச் எல்லாம் கட்டணும்னு பாக்குறியா? வெண்ணிலா வீட்டுல இருக்கும்போது நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும். வேலைக்கு வெண்ணிலா சாப்பிட்டாலான்னு கேட்கணும். அதையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வாட்ச். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வருது ஓ செலக்ஷனா ரொம்ப நல்லா இருக்கு. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமः ஸ்வாஹா. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ இதம் நமः. மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி. இந்தாங்கோ எல்லாரும் நீங்க கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. அட்சதையை கொடுங்க. ஓம் நமோ பிராதபதயே நமः ஸ்வாஹா. மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி. கலை, எந்திரிச்சு வா கலை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து.
செஞ்சு வா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. வேற வழியே இல்ல. இத தடுத்து நிறுத்தணும். எந்திரி கலை, எந்திரி கலை, எந்திரிச்சு பேசு கலை, எந்திரிச்சு பேசு கலை. श्री महाराटे नमः श्रीमत् सिंहासनेश्वरे नमः चिदग्निकुंड संभूताय नमः பேசு கலை, பேசு கலை. கலை, கலை, எந்திரி கலை, எந்திரி கலை. கல்யாணத்தை நிறுத்து. எந்திரி கலை. எந்திரி, 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 பேச கலை. எந்திரி, எந்திரி. கட்டிமால 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 பேச கலை. எந்திரி. கலை பேச. கல்யாணம் நடக்க கூடாது. நடக்கவே கூடாது. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. கலை, 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 என்னாச்சு கலை? சொல்லு கலை. இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கலை இங்க பாரு. கலை, எழுந்திரு கலை, எழுந்திருச்சு பேசு கலை. கலை, 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 கலை இங்க பாரு கலை. கலை, எழுந்திரு இங்க கலை, பாரு. ஏதாச்சும் பேசு. என்னாச்சு? இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கலை இங்க பாரு கலை. கலை, கலை இங்க பாரு கலை. இங்க பாரு. எழுந்திரு கலை. இங்க பாரு. இங்க என்ன பாரு. முத்தரசன் சார்? கலை என்ன பேசு விஷயம்? கலை. கலை. ஒண்ணுமே புரியல சார், உங்களுக்கு கலைய தெரியும்ல? கலை எனக்கு நல்லா தெரியுமே. ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சுயநலவை இழந்துட்டா சார். உயிர் பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி உயிர் பொழைச்சிட்டா. ஆனா சுயநலவை இழந்து இப்ப வீல் சேர்ல இருக்கா. அவ தலையில இருக்க நரம்புகள் ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. என்ன பண்றதே தெரியல. மேல்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவ வீட்டுல பெரியம்மா தம்பி எல்லாம் அவளை கருணை கொலை பண்ணு கேக்குறாங்க. ஏதோ இதுக்காக மனுலாம் போடணுமாமே, அதுவும் சொல்லியிருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் வெண்ணில அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. எனது கருணை கொலையா? நீங்க சொல்றது மிகப்பெரிய விஷயம் முத்தரசன் சார். அதெல்லாம் பெரிய கேஸ்ல தான் நடக்கும். நீங்க இதை சாதாரணமா சொல்றீங்க. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஆமா, எந்த டாக்டர் அப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க? அதுவும் இல்லாம கருணை கொலைங்கிறது சட்டப்பூர்வமா கிடையவே கிடையாது. சமீபத்துல கூட ஒருத்தர் நாடு விட்டு நாடு போய் கருணை கொலைக்கு விண்ணப்பிச்சிருந்தாரு. தயவு செஞ்சு உங்க தம்பியை கூப்பிடுங்க, நான் விசாரிக்கிறேன். தென்னரசு இங்க வா. இவர் யாரு? கலையோட தாய்மாமா இவர்தான். இவர்தான் டாக்டர் விசாரிச்சுன்னு சொன்னார் சார். எந்த டாக்டர் போய் பாத்தீங்க? கலைய கருணை கொலை பண்ணணும்னு யார் சொன்னது? அது சம்பந்தமா ரிப்போர்ட்ஸ் இருந்தா எடுத்துருவாங்க.
அது குலதெய்வ கோயில குறி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வைத்தியர் கலை கண்முழிச்சு நடமாட வாய்ப்பில்லைன்னு சொன்னாரு. கலைய செக் பண்ணி பார்த்த எல்லா டாக்டர்களுமே அவ மறுபடியும் நடமாடுறது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ண நாமளே கருணை கொலை பண்ணலாம்னு முடிவெடுக்க கூடாது. அதெல்லாம் பெரிய பாவங்க. அவ்வளவு சீக்கிரம் நீங்க நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. கண்டிப்பா கலையை சரி பண்ணிட முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நிமிஷத்துல அவங்க பேசிட்டு சரிஞ்சு விழுந்தத நாமளே பார்த்தோம். அப்படின்னா அவங்களுக்கு உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்களும் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே அர்த்தம். ஒரு நிமிஷம், இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாத்தீங்களா? இப்ப நான் பண்ணது அக்குபஞ்சர் மூலமா ஒரு சின்ன பிரஷர் தான். அவங்க உடம்புடைய சமநிலையை சரி பண்றதுக்கான முயற்சி தான் அது. அதோடைய ரியாக்ஷன் தான் அவங்க உடல் அசைவு. கண்டிப்பா இவங்கள ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ணிட முடியும் தான் எனக்கு தோணுது. என்னது அன்னைக்கு நான் கேட்டப்ப ஏதோ அந்த டாக்டரை பார்த்து இந்த டாக்டரை பார்த்து கதை கதையா சொன்னீங்க. இப்ப ஏதோ நாடி வைத்தியரு குறி சொன்னாருன்னு என்னென்னமோ வேற கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்த நர்சது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? உங்க நோக்கம் என்ன? அப்படிலாம் இல்ல. சுந்தர் சார் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே உங்க மேல சந்தேகமா இருக்கு. என்ன பெரியமா அது? அவர் சொன்னதை கேட்டீங்களா? அன்னைக்கு நீங்களும் சேர்ந்து கலையை கருணை கொலை பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல. இப்ப அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நீ எங்க நிலைமையில இருந்து பார்த்தா தான் நாங்க ஏன் அப்படி சொன்னோன்றதே உனக்கு தெரியும். தப்பால நான் புரிஞ்சுட்டு பேசல. இவங்க தான் சொன்னாங்க இருக்கிற எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு கலையை குணப்படுத்த முடியாது. இவங்க தான் சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? இல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஃபாரின் போனாலும் நான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன்ல. எங்க ஒத்துக்கிட்டீங்க? பெரியமாவும் தென்னரசும் வற்புறுத்தினால தான் இன்னைக்கு வெண்ணிலாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் கலையை பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. சரி இப்ப விடுங்க. இப்ப சார் சொல்றாரு கலை குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நீங்க சொல்லுங்க, எது உண்மை? நீங்க டாக்டரை பாத்தீங்களா? உண்மையிலேயே டாக்டரை பார்த்து செக் பண்ணீங்களா?